கீத்து சேனல் வாங்க. ஒரு குடமிளகாய் சாம்பார் பார்க்கலாம். ஒரு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு 2 பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகாய் 3, தக்காளி சின்ன தக்காளி 1, தாளிப்பு வெந்தயம், புளி ஊற வச்சுருக்கேன், மிளகாத்தூள் 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதில் வந்து ஒரு பெரிய தக்காளி, 2 காஞ்ச பச்சை மிளகாய், 150 கிராம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ வந்து காஞ்ச மிளகாய் வறுப்பட்டுச்சு. நம்ம வந்து எல்லாமே சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, குடை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கும். நல்லா வதக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கும். வதங்கட்டும். பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லையா, பருப்பு கடைஞ்சிட்டு பருப்பும் அந்த தண்ணியும் சேர்த்துக்கணும். பருப்பு தண்ணி 2 சேர்த்துட்டேன். இப்போ வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டுடலாம். 3 ஸ்பூன் வச்சுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் சாம்பார் நிறைய வைக்கணும், இல்லை காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளி ஊற்றுறோம். வேகட்டும். சாம்பார் அப்படியே வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சாம்பார் காயெல்லாம் வெந்துடுது. இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். எல்லாமே வெந்துடுது. குடை மிளகா, கேரட் எல்லாம் வெந்துச்சு. புளி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துரும். அவ்வளோதான். பெருங்காயம், ஒரு 2-3 கொதி வச்சோடனே இறக்கலாம். குடமிளகா சாம்பார் ரெடி. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாம்பார் வந்து ஆஃப் பண்ணிடலாம். குடமிளகா சாம்பார் ரெடி. தேங்க்யூ. கீது சேனலை பார்த்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம். பாய்.